செந்தில் பாலாஜி வழக்குல எப்படி டிவிஎஸ்சி ஒரு நேரில் தப்பு இல்லைன்னு சொன்னீங்கன்னு இப்ப சிபிஐ நோண்டினால் இது முதலமைச்சர் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை தாண்டி நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா திண்டுக்கல் ஐ பெரியசாமி வழக்கு. அவரு இப்போ உங்க வீடு திருவான்மையூர்ல இருக்கு இல்லையா, அதே திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல உங்களுக்கு கமர்ஷியல் ரோடு இருக்குது, என் வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போற வழி. அங்க ரெண்டு பக்கத்து பிளாட்ட ஒரு போலீஸ் ஐஜிபி ஐபிஎஸ் அதிகாரிக்கும் திரு கருணாநிதியுடைய செக்யூரிட்டி ஒருத்தருக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஐபிஎஸ் அதிகாரி மனைவி நான் ரோட்டரி கிளப்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு இவங்க சமூக சேவகர்னு வாங்கினதுக்காக கொடுத்தாங்க. அதான் அடுத்த இவங்களுக்கு அலாட் பண்ண அடுத்த நாள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விட்டு இவங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்துட்டு 2 கோடி லாபம் பண்ணாங்க. இதெல்லாம் ஆதாரத்தோட கொடுத்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்தும் வழக்குகள் வரும். ஆனா இந்த வழக்கானது தள்ளி வைக்க மட்டும்தான் பட்டு இருக்கு. இதுக்கான தீர்வுன்றது எப்ப கிடைக்கும் சார்? ஏன்னா திமுக ஆட்சி திரும்பி வந்தால் அதுக்கான தீர்வு கிடைக்குமா? இல்ல அதிமுக செந்தில் பாலாஜி வழக்கு இப்ப சிபிஐக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது இவங்க அப்பீல் போய் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாம். ஆனால் ஏற்கனவே அவர் சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிட்டார், நான் அமைச்சராக இல்லை அதனாலதான் எனக்கு ஜாமீன் கேட்டாங்க, திருப்பி அமைச்சராகணும்னு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நீ அமைச்சரா இருக்கணுமா, வீட்டுல உட்கார்ந்து இருந்தா ஒண்ணு கம்பி எண்ணு, இல்ல ஜாமீனை வாங்கிட்டு வீட்டுல உட்காரு, அமைச்சரா இருக்க முடியாதுன்னு. இப்ப திமுக ஜெயிச்சாலும் அவர் அமைச்சராக முடியாது.